இயேசு கிறிஸ்துவின் மாற்றமில்லாத அன்பு, தி அன்சேஞ்சிங் லவ் ஆஃப் காட் ஆர் லவ் ஆஃப் கிரைஸ்ட் என்ற தலைப்பை நான் கொடுக்க விரும்புகிறேன். மனிதர்களுடைய அன்பு மாறிக்கொண்டே இருக்கும். ஒருவேளை நேற்று நம்மை நேசித்தவர்கள் இன்றைக்கு நம்மை நேசிப்பார்கள் என்று நம்மால் என்ன பண்ண முடியாதுங்க, சொல்ல முடியாது. இன்றைக்கி நம்மளை நேசிக்கிறவங்க நாளைக்கு நம்மளை நேசிப்பாங்க நம்மளால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அதே போல் நம்ம மேலே அன்பாக இருக்கிறவங்களும் எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி அன்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம திருமண வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோம்னா, ஒரு நாள் நம்முடைய மனசில் என்ன தோணும், இந்த உலகத்திலேயே என்னுடைய மனைவியை மாதிரி என்னுடைய கணவனை மாதிரி என்னை நேசிக்கிறவங்க வேறு யாருமே இல்லை. அடுத்த நாள் நமக்கு என்ன தோணும், இந்த உலகத்தில் என் கணவன் மாதிரி என் மனைவி மாதிரி என்னை வெறுக்கிறவங்க யாருமே இல்லை. ஏன்னா ஒரு நபர் எப்படி நம்மக்கிட்ட நடந்து கொள்கிறாங்க அதை வைத்து தான் அன்பு என்ன பண்ணுவோங்க, மாறிக்கொண்டே இருக்கும். இப்போ நம்மளே எடுத்துக்கொள்வோமே, நம்மளால் எல்லா மனிதரையும் ஒரே மாதிரி எல்லா நேரத்துலையும் நேசிக்க முடியுதா? இல்லை. அதே போல் எல்லா மனிதர் மீதும் ஒரே மாதிரி அன்பு செலுத்த முடியுதா? இல்லை, இல்லைங்களா? நாமே இப்போ நமக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னா, அன்னைக்கு எந்த பிள்ளை கீழ்ப்படியுதோ அது மேலே அதிக அன்பாக இருப்போம். அடுத்த நாள் அந்த பொண்ணு கீழ்ப்படியில், அந்த பையன் கீழ்ப்படியில், இன்னொருத்தர் கீழ்ப்படிஞ்சாங்க அப்படின்னா அவங்க மேலே என்ன பண்ணுவோம், அதிக அன்பாக இருப்போம். அப்போ அன்பு, மனிதனுடைய அன்பு மாறிக்கொண்டே இருக்கும். அப்புறம் நம்ம வாழ்க்கையில் நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கும் போது பிறர் மீது நாம் அன்பு செலுத்த திறனற்றவர்களாய் மாறி போகின்றோம். எனக்கு ஒரு வியாதி இருக்குது, அந்த வியாதியோடு நான் போராடி கொண்டு இருக்கிறேன் என்றால் என்னால் என்ன பண்ண முடியாது, எல்லார் மீதும் அன்பு செலுத்த முடியாது. சில நேரம் அந்த வியாதி நிமித்தமாக என்னுடைய அப்பாவுக்கு அந்த கடைசி நாட்களிலே மிகவும் கஷ்டப்பட்டார். அப்போ அந்த மிகவும் கஷ்டப்பட்ட போது என்னன்னா, அவருடைய சரீரத்தில் ஏற்பட்ட அந்த உபத்திரவத்தின் நிமித்தமாக சில நேரங்களில் அவரை சுற்றி இருக்கிறவர்கள் மேலே என்ன பண்ணாருங்க, மிகவும் கடினமாக அவர் என்ன பண்ணார், நடந்து கொண்டார். அதுக்கு ஒருவேளை அது காரணம் அவருக்குள்ள அன்பு இல்லை என்று இல்லை, அவருடைய பாடுகளுடைய உச்ச கட்டத்தில் பிறர் மீது அவரால் என்ன பண்ண முடியலைங்க, அன்பு செலுத்த. அப்போ நமக்கு ஒரு கஷ்டம்னு வரப்போ நம்மளால் எல்லாரும் மேலே என்ன பண்ண முடியலைங்க, அன்பாக இருக்க முடியல. இப்போ நம்ம வேலைக்கு போகிற இடத்துல அன்றைக்கி ஃபுல்லாக ரொம்ப அதிக வேலை இல்லை அப்படின்னா வேலையில் எதுவுமே சரியாக நடக்கலை. வீட்டில் நம்மளால் மனைவிட்டையோ பிள்ளைகள்கிட்டையோ அன்பாக என்ன பண்ண முடியலைங்க, நடந்து கொள்ள முடியல. நம்ம மனைவியோ பிள்ளைகளோ ஏதாவது தவறு செஞ்சாங்களா? இல்லை, அவங்க எந்த தவறுமே என்ன பண்ண கிடையாதுங்க, செய்ய கிடையாது. ஆனால் என்னுடைய வேலையிலே நான் எதிர்பார்த்த மாதிரி காரியங்கள் நடக்கவில்லை என்பதனால என்னால் என்ன பண்ண முடியல, என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க மேலே நான் அன்பு செலுத்த வேண்டிய விதத்தில் அன்பு செலுத்த முடியவில்லை. அப்போ மனிதர்களுடைய அன்பு சூழ்நிலைகளின் நிமித்தமாக, பாடுகளின் நிமித்தமாக மாறிக்கொண்டே தான் என்ன பண்ணுதுங்க இருக்குது. ஆனால் தேவனுடைய அன்பு மாற்றமில்லாத அன்பு. இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு மாற்றமில்லாத அன்பு என்பதை அவருடைய இந்த சிலுவை மரணம் நமக்கு தெளிவாக என்ன பண்ணுதுங்க, வெளிப்படுத்துகிறது. 3 காரியங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை குறித்து இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவானவர் தன் மரணத்தை காட்டிலும், தன் சொந்த மரணத்தை காட்டிலும் நாம் தேவனுடைய கோபாக்கினைக்கு, இல்லை என்றால் நாம் தேவனால் நியாயம் தீர்க்கப்படக்கூடாது என்பதை குறித்து அக்கறையுள்ளவராக இருந்தார். அதுதான் இந்த முதல் சில வசனங்களிலே 26ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரை நாம் தியானிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த மரணத்தை குறித்து அல்ல, நம்மீது தேவனுடைய கோபாக்கினை, நாம் தேவனால் நியாயம் தீர்க்கப்படக்கூடாது என்று மிகுந்த அக்கறை உள்ளவராக இருந்தார். இப்போ இங்கே என்ன நடக்குது, இயேசு கிறிஸ்துவ சிலுவைக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, சிலுவையை சுமந்து கொண்டு கல்வாரியை நோக்கி நடந்து போகிறார். இந்த பாதையை
ஆங்கிலத்தில் வந்து என்ன அழைப்பாங்கன்னா வயா டொலோரோசா, இல்லையா, இத்தாலிய மொழியில். அதாவது துயரத்தின் பாதை. பிலாத்தனுடைய வீட்டிலிருந்து, பிலாத்தனுடைய அரண்மனையிலிருந்து கொல்கதாவை நோக்கி இயேசு கிறிஸ்து வந்து நடந்து போகிறார். இதுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் சைட் இருக்கு. இஸ்ரேல் நாட்டுக்கு நம்ம போவோம் அப்படின்னா அந்த வயா டிலோரோசா என்ற பாதையில் நம்ம என்ன பண்ணலாம், நடந்து போகலாம். இன்னைக்கு வரைக்குமே அது ஒரு பெரிய மாற்றம் இல்லாத ஒரு இடம். ஒருவேளை இயேசு கிறிஸ்து நடந்து போன போது எப்படி இருந்ததோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இன்றைக்கி அந்த இடம் எருசலேம் நகரில் இருக்குது. அந்த பாதை வந்து எப்படிப்பட்ட பாதைன்னா, சுற்றிலும் மார்க்கெட் பிளேஸ், ரெண்டு பக்கமும் சந்தை. இப்போ நம்ம நாமக்கல் கடை வீதிக்குள்ளார நடந்து போனோம்னு எப்படி இருக்குங்க, அந்த மாதிரி பாதை தான். ரெண்டு பக்கமும் வியாபாரம் நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கு நடுவில் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு என்ன பண்ணுறாருங்க, நடந்து போகிற. அப்படி இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு நடந்து போகும்போது வழக்கமாக என்ன நடக்கும், ஏதாவது ஒரு இதுனா ஒரு கூட்டம் என்ன பண்ணிடுங்க, கூடிரும். இப்போ ஒரு திரள் கூட்டம், அந்த திரள் கூட்டம் வாசிக்கலாம். 48வது வசனம், லூக்கா 23:48. இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு போறார் அப்படின்னு உடனே அதை பார்த்த ஒரு கூட்ட மக்கள் என்ன பண்றாங்க, they are following him. யாரா இந்த மனுஷன், எதுக்குடா இவருக்கு இந்த பிரச்சனை? அப்படி வந்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, யாருக்காக அழுகுறாங்க, இயேசு கிறிஸ்துவுக்காக அழுகுறாங்க. ஐயோ இவர் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டாரு, ஐயோ இவர் அற்புதங்களை செஞ்சாருன்னு சொல்லி சொன்னாங்களே, இவருக்கு போய் இந்த மரணமா, இவருக்கு போய் இந்த கஷ்டமா, தன்னுடைய மார்பிலை அடித்து கொண்டு அவர்கள் அழுதார்கள். 27ஆம் வசனம் வாசிக்கலாம். 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு என்ன பண்ணாங்க, பின் சென்றார்கள். ஒரு பெரிய கூட்டம் இயேசு கிறிஸ்துவுக்காக என்ன பண்றாங்க, அழுதுகிட்டே அவருக்கு பின்னாடி என்ன பண்றாங்க, போறாங்க. இன்னைக்கும் கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய சபைகளில் லெந்து நாட்கள் என்று கொண்டாடுவார்கள். அந்த லெந்து நாட்கள் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்து மரணத்தை நினைவு கூறும் அந்த புனித வெள்ளிக்கு 40 நாளுக்கு முன்னாடி இருந்து அந்த 40 நாட்கள் என்ன பண்ணுவாங்க, கறி சாப்பிட மாட்டாங்க. சில கிறிஸ்தவர்கள் பெண்கள் வந்து பூ வைக்க மாட்டாங்க. அந்த நாட்கள் என்ன பண்ணுவாங்க, இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை நினைத்து என்ன பண்ணுவாங்க, புனித வெள்ளியை கூட ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா துக்க வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க, துக்கம் கொண்டாடுற நாள். இப்போ நம்ம அந்த மெயின் லைன் சர்ச்சஸ்க்கெலாம் போனீங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா புல்பீட் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கருப்பு துணி போட்டு என்ன பண்ணிடுவாங்க, இது பண்ணிடுவாங்க. இல்லை, சில சபைகளில் வெள்ளை அங்கி போடுற பாதிரியார்கள் என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு கருப்பு அங்கி. ஏன்னா அன்னைக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்காக துக்கம் கொண்டாடுறாங்க. இப்போ இன்னைக்கும் அதே மாதிரி இயேசு கிறிஸ்து இன்னைக்கு துக்கம் கொண்டாடுற மாதிரி இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து போகும்போதும் இயேசு கிறிஸ்துவுக்காக எல்லாரும் என்ன பண்றாங்க, துக்கம் கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படி துக்கம் கொண்டாடுறப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, 28ஆம் வசனத்துல, இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, இயேசு அவர்கள் முகமாய் என்ன பண்றாருங்க, அந்த வேதனையின் மத்தியிலும் கூட இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு ஒரு குட்டி பிரசங்கம் பண்றார். அவர் சிலுவையை சுமந்துட்டு போயிட்டு இருக்காரு. இல்லை, நிறைய நேரத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என் பிரச்சனையே என்னால் என்ன பண்ண முடியல, சமாளிக்க முடியல, நான் ஏன் அடுத்தவங்களை பற்றி கவலைப்படணும்னு சொல்லி நினைப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போதும் கூட அவர் என்ன பண்றாருன்னா, நீங்க எனக்காக என்ன பண்ணாத, துக்கம் கொண்டாடாத, ஏன்னா இந்த மரணத்தை நான் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டேன், நான் இப்படி மரிக்கிறது உனக்கு என்னது நல்லது. அது எப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒரு தாய் இல்லை ஒரு பெண்மணி பிரசவ வேதனைப்படும் போது அந்த பெண்மணிக்காக யாராவது துக்கம் கொண்டாடுவாங்களா? யாருமே துக்கம் ஏன் துக்கம் கொண்டாட மாட்டாங்க? அது முடிவு ஒரு பிள்ளை என்ன பண்ண போதுங்க, பிறக்க போகுது. அப்போ எல்லாருடைய கவனமும் எதன் மேல இருக்கும், எப்படா பிள்ளை பிறக்கும். யாருமே இப்போ நினைச்சு பாருங்களேன், இப்போ உதாரணமா ஒரு பெண் வந்து கர்ப்ப வேதனைப்படுறா, அவளை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, பிரசவ வார்டில் அனுபவிச்சிட்டாங்க. அந்த பெண்ணினுடைய தாய் உட்காந்து, ஐயோ என் பொண்ணுக்கு கர்ப்ப வேதனை வந்துருச்சு, ஐயோ என் பொண்ணுக்கு இந்த கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்புற தாயை நம்ம பார்த்துருப்போமா? பார்த்துருக்கவே மாட்டோம். அந்த பெண்ணினுடைய தாய் என்ன பண்ணுவா, கொஞ்சம் பொறுத்துக்கோமா, கொஞ்ச நேரம்தான், சீக்கிரம் குழந்தை பிறந்துடும், கவலைப்படாத. ஏன்னா அதன் முடிவு என்னதுங்க, சந்தோஷம். அப்ப இயேசு கிறிஸ்து
தன் சிலுவையில் அறையப்பட போவதை குறித்து நீங்க என்ன பண்ண வேண்டாம், துக்கம் கொண்டாட வேண்டாம். இதுக்காக தான் பரலோகமே இத்தனை வருஷமா என்ன பண்ணுச்சுங்க, காத்திருந்தது. இந்த குமாரன், தேவகுமாரன் பாவ மனிதர்களுக்காக மரித்து உயிர்த்தெழும் இந்த நாளுக்காக தான் பரலோகமே என்ன பண்ணுங்க, காத்திருந்தது. அப்படி சொல்லிட்டு அந்த எருசலேம் குமாரத்தை பற்றி சொல்றார், எனக்காக அழாமல் யாருக்காக அழுவணுமா, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். உண்மையா நம்ம லெந்து நாட்கள் கொண்டாடணும்னு சொன்னா அந்த 40 நாட்கள் நம்ம யாருக்காக அழுவணுங்க, நமக்காக தான் அழுகணும். நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய திருச்சபைக்காகவும் நம்முடைய தேசத்துக்காகவும். ஆக்சுவலாக இந்த லெந்து நாட்கள் என்பது எப்படி தொடங்குனதுன்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா, சில கிறிஸ்தவர்கள் தங்களை சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிச்சு உயிர்த்தெழுந்துட்டார்ப்பா, அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம வாழ்கிறோமா இல்லையான்னு சொல்லி சில துறவிகள் 4ஆம் நூற்றாண்டில் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று வேதத்தில் 40 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்குதுங்க, விசேஷமான நாட்களாக இருந்தனால அந்த குட் ஃப்ரைடேக்கு முன்னாடி 40 நாட்கள் நம்ம என்ன பண்ணுவோம், உபவாசம் இருந்து நம்முடைய பாவத்தை நம்ம என்ன பண்ணலாம், திருத்தி கொள்ளலாம், நம்முடைய வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கொள்ளலாம் என்று அந்த 40 நாட்கள் அவங்க என்ன பண்ணாங்க, செலவு செய்ய ஆரம்பிச்சாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா மாறி மாறி எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, என்னுடைய பாவத்துக்காக நான் துக்கம் கொண்டாடுறதை விட்டுட்டு இயேசு மரித்தார், இயேசுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், துக்கம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் போது கூட தான் படுகிற கஷ்டங்களை குறித்து அவர் என்ன பண்ணலைங்க, கவலைப்படல. இந்த எருசலேம் தேவனால் நியாயம் தீர்க்கப்படக்கூடாது என்று அதற்காக என்ன பண்ணாருங்க, புலம்பினார். புலம்பிட்டு 29-31 வசனங்களை அதில் பார்த்தீங்க அப்படின்னா பல பழைய ஏற்பாட்டு வசனங்களை அவர் மேற்கோள் காண்பிக்கிறார். அவர் சொல்றாரு, இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் பிள்ளை பெறாத கர்ப்பங்களும் பால் கொடாத முளைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். இது தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து இயேசு கிறிஸ்து கூறின வார்த்தை. அவர் சொல்றாரு, அந்த நாட்களிலே கர்ப்பவதியாக இருப்பவர்களுக்கு ஐயோ. ஏன் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்றாரு அப்படின்னா, தேவன் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும் போது அநேக பெற்றோர் ரட்சிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க, ஆனா அவர்களுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படாதவர்களாக இருப்பாங்க. இப்ப அன்னைக்கு அந்த பெற்றோர் என்ன சொல்லி அழுவாங்க தெரியுமா, எனக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருந்திருந்தால் எப்படி இருக்குங்க, நான் பெற்ற இந்த பிள்ளைகள் கடவுளுடைய நியாய தீர்ப்பிலே நரகத்திலே தள்ளப்படுவதை காட்டிலும் அவர்கள் பிறவாமல் இருந்திருந்தால் எப்படி இருக்குங்க. அன்னைக்கு ஒருவேளை பிள்ளை இல்லாத பெற்றோரை பார்த்து தன்னுடைய பிள்ளைகளை நரகத்திலே ஒப்பு கொடுக்கிற பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க, நீங்கள்லாம் பாக்கியவான்கள்ப்பா. ஒருவேளை கடவுள் உங்களுக்கு பிள்ளை கொடுக்காமல் இருந்ததே என்னது நல்லது. இன்னைக்கு நம்ம எல்லாருமே பிள்ளைகள் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், பிள்ளைகள் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், பிள்ளைகள் இல்லாதவர்கள் என்னதுங்க பாக்கியவான்கள் இல்லை என்று நினைக்கிறோம். ஆனால் வேதத்தின்படி எனக்கு பிள்ளை இருந்தும் அந்த பிள்ளையை நான் கர்த்தருக்குள்ளாக வளர்க்கவில்லை என்றால் நான் பாக்கியம் பெற்றவன் அல்ல. அந்த பிள்ளைக்கு எப்படியாவது என்ன பண்ணணும், ஃபாரினுக்கு அனுப்பணுங்க, இவங்களை எப்படியாவது என்ன பண்ணணும், ஒரு பெரிய வேலைக்கு என்ன பண்ணணும். நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை என்ன பண்ணக்கூடாது, படக்கூடாது. காசு இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா, என் பிள்ளைக்கு கை நிறைய என்ன பண்ணணும், காசு இருக்கணும். சொந்த வீடு இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா, என் பிள்ளைக்கு சொந்தமாக என்ன பண்ணணும், வீடு வேணும். நான் கல்யாணம் பண்ணப்ப எங்கள் அப்பா அம்மா எனக்கு என்ன பண்ணல, இதை செய்யல அதை செய்யல, அதனால என் பிள்ளைக்கு நான் என்ன பண்ணுவேன், கல்யாணம் பண்ணுறப்ப அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன். அதெல்லாம் தேவனுடைய நியாய தீர்ப்பில் என்ன பண்ணாதுங்க, ஒன்றுக்குமே உதவாது. இப்போ இயேசு கிறிஸ்து அதான் சொல்றாரு, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, அவங்க மனம் திரும்பணும்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ப்ரே. அந்த தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்குமா, 30வது வசனத்தில் அவர் சொல்றாரு, அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மீது என்ன பண்ணுங்க விழுங்கள், குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றும் என்ன பண்ணுவாங்க சொல்ல தொடங்குவார்கள்.
இப்போ ஒரு மலை நம்ம மேலே உருண்டு விழுந்தா என்ன ஆகுங்க? சரிங்களா? நாங்கள் கேரளா போகிறப்போ கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிலோமீட்டர் மலை பாதையில் போகணும் ஜோஸ்லின் வீட்டுக்கு போகிறப்போ. இப்போ பெரும்பாலான சமயத்தில் இரவு நேரங்களில் தான் போக முடியும். பகலில் போகிறதுக்கு டைம் கிடைக்காது. அதனால் இரவு நேரங்களில் தான் போவோம். அப்போது என்னுடைய மாமியார் ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தாங்க, ராத்திரியில் அந்த சைடு வரப்போ எப்படி இருக்கணும், மலை உருண்டு விழுந்துடும், பாறை என்ன பண்ணிடும், பாறை உருண்டு விழுந்தால் என்ன ஆகுங்க? இப்போ மலைகளே எங்கள் மீது விழுங்கள் என்று அவர்கள் சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒரு பூமி அதிர்ச்சியில் நான் செத்தா கூட அவ்வளோ வேதனை என்ன பண்ண மாட்டேன். இல்லை ஒரு எரிமலை வெடித்து செதறி நான் செத்தா கூட அது என்ன பண்ணாதுங்க, பெரிய வேதனையாக இருக்காது. மின்னலோ இடியோ என்னுடைய தலை மேலே விழுந்து செத்தா கூட அது என்ன பண்ணாதுங்க, பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஆனால் தேவனுடைய நியாய தீர்ப்பு என்பது இதுவரை இந்த உலகம் காணாத ஒரு கொடூரமான தண்டனையாக இருக்கும். இட் இஸ் கோயிங் டு பி a terrible time. இதுவரை இந்த உலகம் காணாத ஒரு சிச்சையாக இருக்கும். நம்மள யாருமே அதை என்ன பண்ணிருக்க மாட்டோம், அப்போ அந்த தேவனுடைய நியாய தீர்ப்பை பார்த்து அன்றைக்கு அந்த அவிசுவாசிகள் எப்படி நடுங்குவார்களே என்றால், ஐயோ வேற எந்த விதத்திலேயாவது என்னுடைய உயிர் போனா பரவாயில்லையே. ஏன்னா வேதம் சொல்றது கர்த்தருடைய கரத்தில் விழுவது எப்படி இருக்குங்க, பயங்கரமா இருக்கும். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த எருசலேமை பார்த்து சொன்னார், நீங்க அழுங்கப்பா, உங்களுக்காக அழுங்க, நீங்க மனம் திரும்புங்க. மனம் திரும்பினாங்களா? இல்லை. ஆகையினால என்னாச்சு, கிபி 70ஆம் ஆண்டு டைட்டஸ் என்ற ரோம ஜெனரல், ரோம தளபதி அந்த எருசலேமை என்ன பண்ணாங்க, பிடித்தான். பிடித்த போது பச்சிலம் குழந்தைகள் அவன் என்ன பண்ணாங்க, கொன்று குவித்தான். அவன் என்ன பண்ணியிருக்கான், இந்த யூத மக்கள் மேல இருந்த அந்த வெறுப்புனால முதல்ல பெற்றோரை கொல்லாம பிள்ளைகளை கொண்டுட்டு அதுக்கப்புறம் பெற்றோர் என்ன பண்ணியிருக்கிறான், அதுதான் அவங்களுக்கு அதிக வேதனையை கொடுக்கும் என்று. அந்த தேவ ஆலயத்தை அவன் தொட்ட போது என்ன பண்ண அப்படின்னா, ஒரு கல் அஸ்திபாரத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு அதை என்ன பண்ணாங்க, புரட்டி போட்டான். அவ்வளோ ரோமர்களுக்கு அவ்வளோ கோபம் இந்த யூத மக்கள் மீது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் கூட அநேக வேளைகளிலே பல கிறிஸ்தவ சபைகளிலும் பல கிறிஸ்தவ பிரசங்கிமார்களும் யாருக்காக புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள், ஐயோ இயேசு மரிச்சாரு, ஐயோ இயேசு மரிச்சிட்டாரு. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த தேவன் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிற தேவன். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கின தேவன். அவர் மரித்தது நமக்காக, நம்முடைய பாவங்கள். அவருடைய மரணம் தான் இந்த உலகத்திற்கு நற்செய்தி. ஆகையினால்தான் சுவிசேஷத்தை என்ன சொல்லுவாங்கன்னா ஆங்கிலத்தில் குட் நியூஸ். சுவிசேஷத்தை என்ன சொல்றாங்க, நற்செய்தி. என்ன நற்செய்திப்பா, இயேசு மரித்தாருங்கிறது நற்செய்தி. இட்ஸ் a good news. It's not a news to lament. அது நாம் துக்கப்பட வேண்டிய, புலம்ப வேண்டிய ஒரு காரியம் இல்லை. நாம் புலம்ப வேண்டுமே என்றால், நாம் துக்கப்பட வேண்டுமே என்றால் எதற்காக துக்கப்பட வேண்டும், நம்முடைய பாவத்துக்காக. என்னுடைய பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த போதும் கூட நான் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் இன்னும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, நானும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய சபையும் என்னுடைய தேசமும். நம்மிலே எத்தனை பேர் நம்முடைய பாவத்திற்காக துக்கிக்கிறவர்களாய் இருக்கிறோம்? இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தில் பாவத்துக்காக சந்தோஷப்படுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. பரீட்சையில் காப்பி அடிச்சுட்டு என்ன சொல்றான், எவ்வளோ ஸ்மார்ட்டா நான் காப்பி அடிச்சிட்டேன் தெரியுமா? மக்களை ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிறவன் என்ன சொல்றான், எவ்வளோ ஸ்மார்ட்டா நான் ஏமாத்திட்டேன் தெரியுமா? இன்னைக்கு பாவத்தை குறித்து பெருமை பாராட்டுகிற ஒரு சமுதாயம், பாவத்தை நியாயப்படுத்துகிற ஒரு சமுதாயம். எல்லாரும் பண்ணாததையே நான் பண்ணிட்டேன். ஆனால் பாவம் என்பது கடவுள் அருவருக்கிற ஒரு காரியம். அந்த பாவத்தை நாம் வெறுக்கிறவர்களாய்,
தேவன் எப்படி நம்முடைய பாவத்திற்காக அவர் துக்கம் கொண்டாடினாரோ அதே போல நாமும் நம்முடைய பாவத்தை நினைத்து துக்கித்து அழுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதனாலதான் வேதத்தில் சொல்றோம், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல். அந்த துயரம் எதுக்காகங்க? தங்களுடைய பாவத்தை குறித்து துயரப்படுகிறவர்கள். நம்ம என்ன பண்றோம்? கஷ்டப்படுறவங்களாம், ஏழைகள்லாம் பாக்கியவான்கள் நீங்க நினைச்சிடாதீங்க. ஏன்னா ஏழைகள் எல்லாருமே தங்களுடைய பாவத்தை குறித்து துக்கிப்பவர்கள் அல்ல. ஏழை ஆனாலும் பணக்காரனானாலும் யார் தன்னுடைய பாவத்திற்காக துயரப்படுகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவன் அவர்களுடைய பாவத்தை என்ன பண்ணுவாங்க? மன்னிப்பார். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவினுடைய மாற்றம் இல்லாத அன்பை எப்படி நம்ம பார்க்கிறோம்? தனக்கு மரண வேதனை கொடுத்தவர்கள் மீதும் இயேசு கிறிஸ்து மனதுருக்கம் உடையவராக இருக்கிறார். Jesus Christ is compassionate towards the one who were torturing him to death. தனக்கு மரண வேதனையை கொடுத்த மனிதர்கள் மீது அவர் எப்படி இருக்கிறாருங்க? மனதுருக்கம் உடையவராக இருக்கிறார். இவங்க என்னெல்லாம் பண்றாங்க இயேசு கிறிஸ்துவுக்கு? இவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா 32ஆம் வசனத்துல 32, 33 வசனங்கள்ல இயேசு கிறிஸ்துவை மட்டும் அவங்க சிலுவையில் அறையலைங்க. இயேசு கிறிஸ்துவோடு கூட என்ன பண்றாங்கங்க? 2 குற்றவாளிகளையும் என்ன பண்றாங்க? சிலுவையில் அறையறாங்க. ஏன்? வாசிக்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏசாயா 53, 12. அக்கிரமக்காரரில் ஒருவராக என்ன பண்ணுவாருங்க? எண்ணப்படுவார். இப்ப இயேசு கிறிஸ்துவை மட்டும் தனியா சிலுவையில் அறைந்தால் இந்த நீதிமான சிலுவையில் என்ன பண்ணிட்டாங்க? அரைஞ்சிட்டாங்க. ஆனா அவர் கூட கொலை குற்றவாளிகள் 2 பேர்த்த சிலுவையில் அறையும் போது அவங்கள பார்க்கறவங்க என்ன நினைப்பாங்க? ஓ, இவனுங்கள மாதிரி தான் இவரு மாட்டிருக்கு, இவன் பண்ண மாதிரி தான் இவர் என்ன பண்ணிருக்காரு, தப்பு பண்ணி. ஆகையினாலதான் இவரையும் என்ன பண்ணிட்டாங்க? அவர் மீது அபாண்டமாக பழி சுமத்தி அவர் என்ன பண்றாங்க? இழிவுபடுத்துறாங்க. இங்க தொங்குறம் பத்தியா இந்த 2 பேர், இவங்க 2 பேருக்கு இவருக்கு என்ன கிடையாது? வித்தியாசம் இல்லை. அப்புறம் 35ஆம் வசனம் வாசிக்கலாம். 23, லூக்கா 23, 35. இப்போ ஜனங்களும் அதிகாரிகளும் அவர்களுடனே கூட அப்படின்னா அங்க இருந்தவங்க எல்லாம் அவரை பார்த்து இகழ்றாங்க. என்ன சொல்றாங்க? இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னை தானே ரட்சித்துக் கொள்ளட்டும். இப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாரு. அவரை பார்த்து என்ன சொல்றாங்க? நீ உண்மையான கிறிஸ்துவானா சிலுவையிலிருந்து என்ன பண்ண? இறங்கி வா. அதுக்கு முன்னாடி வசனத்தில் பாருங்க, அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். எல்லாத்தையும் அவர் இழந்துட்டாருங்க. கடைசியா அவருடைய மேல் அங்கியும் என்ன பண்றாங்க? எடுத்துறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே ஒருவேளை நிர்வாணமாக அறையப்பட்டிருப்பார் என்று வேத வல்லுநர்கள் என்ன பண்றாங்க? கருதுறாங்க. இல்லை என்றால் உள்ளாடை மட்டும் அணிந்து அவர் சிலுவையில் என்ன பண்ணிருக்கலாம்? அறையப்பட்டிருக்கலாம். எப்பேற்பட்ட அவமானம் நினைச்சு பாருங்க. பப்ளிக் எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பார்த்துட்டு இருக்காங்க. பறவைகளுக்கு உடுத்துவித்த தேவன், பூக்களுக்கு உடைகளை கொடுத்த தேவன், பூமியை அலங்கரித்த தேவன் நம்ம பார்த்து அவர் சொல்றாரு, பறவைகளைப் போல உங்களுக்கும் நான் என்ன பண்ணுவேன்? உண்ண உணவை கொடுப்பேன், உடுக்க உடைகளை கொடுப்பேன். அந்த தேவன் ஆடை இல்லாமல் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த தேவன் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்றாரு. அவர் குடிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க? கசந்த கடல் காளான் என்ன பண்றாங்க? கொடுக்கிறார்கள். அவரை பார்த்து பரியாசம் செய்யும் ஒரு கூட்டத்தார். அந்த எருசலேம் நகரமே கூடி அவரை பார்த்து என்ன பண்ணுதுங்க? கிண்டல் அடிச்சு பரியாசம் பண்ணி சிரித்து கொண்டிருக்கிறது. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருங்க? இதெல்லாம் அவர் கேட்டுட்டு 34ஆம் வசனம் வாசிக்கலாம். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், அவனுங்க தன்னை கொடுமைப்படுத்தி சிலுவையில் அறைந்த
தன்னை அவமானப்படுத்தின அந்த மனிதர்களுக்காக இயேசு கிறிஸ்துனுடைய ஜெபம் என்னதுங்க? தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இன்றைக்கும் கூட நமக்காக பிதாவின் இடத்துல இயேசு கிறிஸ்து என்னவென்று பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாருங்க. இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. தன்னுடைய மரணத்திலும் கூட பாவிகள் மீது கிறிஸ்துவானவர் பாராட்டின அந்த அன்பில் என்ன கிடையாதுங்க? மாற்றமே இல்லை. தன்னை இவ்வளவு அதிகமாக அவமானப்படுத்தினவர்களுக்காகவும் அவர் ஜெபிக்கிறவராக இருக்கிறார். இப்ப நம்ம கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று நம்ம சொல்றோம். நம்மை அவமானப்படுத்துகிறவர்களை, நமக்கு எதிராக செயல்படுகிறவர்களை, நம்மை கொடுமைப்படுத்துகிறவர்களை நம்ம எப்படி நடத்துறோங்க? இயேசு கிறிஸ்து உன்னுடைய சத்துருக்களுக்காக நீ என்ன பண்ண, ஜெபம் பண்ணுன்னு சொல்லி சொன்னாரு. அதை செய்து காண்பிக்கிறார் சிலுவையிலே. மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து தன்னை நோக்கி பார்க்கும் யாவருக்கும் கிருபையாய் ரட்சிப்பளிப்பவராய் இருக்கிறார். சில நேரங்களில் என்ன ஆகும்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம யாரை ரொம்ப மோசமானவங்கன்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறோமோ அவர்களுடைய செயல்கள் நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். ஏய், இவங்கிட்ட இருந்து நான் இதை என்ன பண்ண கிடையாது, எதிர்பார்க்கவே இல்லை. இவரா இப்படி செஞ்சாரு. இப்ப இந்த கொலை குற்றவாளி, அந்த கல்வன் ஒருத்தன் என்ன பண்றான், இயேசு கிறிஸ்துவை பார்த்து வெறுப்புல சொல்றான். 39ஆம் வசனத்துல வாசிக்கலாம். 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். ஒருத்தன் என்ன பண்றான், ஏய் எல்லாரும் உன்னை கிறிஸ்து கிறிஸ்துன்னு சொல்றாங்களே, முடிஞ்சா நீ உன்னையும் காப்பாத்திக்கோ என்னையும் காப்பாத்திக்கோ. இப்ப இவனுடைய இதுவும் ஒரு ஜெபம் நம்ம சொல்லலாம், இதுவும் ஒரு ரிக்வெஸ்ட், இதுவும் ஒரு விண்ணப்பம்னு சொல்லலாம். இது எப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பம் அப்படின்னா, கடவுளே நீ உண்மையான தேவனா இருந்தா எனக்கு வேலை கிடைக்கணும். கடவுளே என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் வந்து என்ன பண்றேன், மொட்டை அடிச்சுக்கிறேன் உமக்காக. ஆண்டவரே நீர் உண்மையான தேவனா இருந்தா இதை எனக்காக என்ன பண்ணோம். இப்படி ஒரு ரிக்வெஸ்ட். இன்னொருத்தன் என்ன பண்றான், 41ஆம் வசனத்துல இரண்டாவது கல்வன்ல, மற்றவன் அவனை நோக்கி நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா. இப்ப இந்த கல்வனுடைய மனநிலையை நீங்க பாருங்க. முதலாவது அவன் என்ன பண்றான், வாசிக்கலாம் 41ஆம் வசனத்தின் முன்பகுதி. நாமோ நியாயப்படி என்ன பண்றோம். இப்ப இந்த கல்வன் முதலாவது தன்னுடைய பாவமே தான் சிலுவையில் தொங்குவதற்கு காரணம் என்று அவன் என்ன பண்ணாங்க, உணர்ந்தான். இப்ப நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிற அநேக பாடுகளுக்கும் துயரங்களுக்கும் காரணம் நம்முடைய பாவம் என்பதை முதலாவது நம்ம என்ன பண்ணணுங்க. அது இப்ப இயேசு கிறிஸ்து இங்கே சிலுவையில் தொங்குறார் அப்படின்னா அவர் நீதியை நடப்பிப்பதற்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அவர் தேவனுடைய சித்தத்தை செய்ததற்காக துயரப்படுகிறார். தேவனுடைய சித்தத்தை செய்து துயரப்படுகிற மனிதர்களும் இருக்கிறாங்க. இப்ப கிரஹாம் ஸ்டைன்ஸ் உயிரோட எரிச்சாங்க அப்படின்னா அவர் பாவம் பண்ணனால அவர் என்ன பண்ண கிடையாதுங்க, உயிரோட எரிக்க கிடையாது. எதுக்காக உயிரோட எரிச்சாங்க, இந்த ஆள் இருந்தான்னா இந்த தொழுநோயாளிகள்லாம் மறுவாழ்வு என்ன பண்ணிடும், கிடைச்சிரும். அந்த தொழுநோயாளிகளுடைய வாழ்க்கையிலலாம் ஒரு நம்பிக்கை பிறக்குது. அந்த தொழுநோயாளிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றாங்க, விசுவாசிக்கிறாங்க. அப்ப இவன் என்ன பண்ணு, கொண்டு. அப்ப இந்த உலகத்திலே நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறவர்கள் மிக மிக குறைவானவர்கள். பெரும்பாலானவர்கள் அவருடைய வாழ்க்கையில கஷ்டத்திற்கு காரணம் என்னன்னா அவங்க ஏதோ அவர்கள் செய்த பாவம், அவர்கள் எடுத்த தவறான முடிவுகள். அப்போ இந்த கல்வன் தான் சிலுவையிலே தொங்கும் போது அவன் கடவுள் இடத்துல என்ன பண்ணல, இன்னொருத்தனை போல கம்ப்ளைண்ட் பண்ண கிடையாது. அவன் முதலாவது நான் செய்த பாவம். அதே வசனத்தில் பாருங்க, நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை நாம் என்ன பண்றோம், அடைகின்றோம்.
அது மனம் திரும்புதலின் முதல் படி இதுதாங்க. மனம் திரும்புதலின் முதல் படி என்ன அப்படின்னா, நம்முடைய பாவத்தை தேவனுக்கு முன்பாக ஒப்புக்கொண்டு அறிக்கை செய்தல். இல்லை, அந்த கெட்ட குமாரனுடைய உண்மையில நம்ம வாசிச்ச போது அவன் என்ன பண்ணான்? தன் தகப்பனிடத்தில் வந்து, உம்முடைய குமாரன் என்று அழைக்கப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. இப்போ நம்ம வாழ்க்கையிலே நாம் படுகிற எல்லா கஷ்டத்திற்கும் நம்ம தகுதியானவங்க தாங்க. கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதத்துக்கு தான் நம்ம தகுதி இல்லாதவங்க. எனக்கு ஒரு கஷ்டம்னா அந்த கஷ்டத்துக்கு நான் என்னதுங்க? தகுதியுடையவன். ஆனால் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுக்குறாருன்னா அந்த ஆசீர்வாதத்துக்கு தான் நான் என்னதுங்க? இது அந்த கல்வன் உணர்ந்து 42ஆம் வசனம் பாருங்களேன், வாசிக்கலாம். 42ஆம் வசனம். இப்போ நீங்கள் இந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். எப்படி கற்பனை பண்ணி பார்க்கணும்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிட்டு இருக்காரு. அவர் பக்கத்தில் உங்களையும் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. நீங்களும் சிலுவையில் என்ன பண்ணியிருக்கீங்க? அறையப்பட்டிருக்கிறீங்க. இப்போ அந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்குறப்போ அவர்கிட்ட நீங்கள் என்ன பேசுவீங்க? இல்லை என்ன கேட்பீங்க? இதுக்கு முன்னாடி அவன் இயேசுவை பார்த்தானா என்ன நமக்கு தெரியாது. சில சமயம் நம்ம இருந்தோம்னு என்ன சொல்லுவோம்? ஏன்பா, உன்னால தான் எனக்கும் இந்த பாடு. என்னையை மட்டும் தனியாக சிலுவையில் அரைஞ்சிருந்தா கூட என்னை இப்படி என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க? அடிச்சிருக்க மாட்டாங்க. உன்னே எல்லாரும் கிறிஸ்து கிறிஸ்துன்னு சொல்றனால எனக்கும் 2 அடி என்ன பண்ணுது? சேர்த்து விடுது. சொல்லியிருப்போமா? சொல்லியிருக்க மாட்டோம். ஒரு சிலர் சொல்றாங்க, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை பிரதர், நான் ரட்சிக்கப்படுறதுக்கு அப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையில் என்னதுங்க? இந்த இயேசுவை நம்பினதுக்கு அப்புறம் தான் இந்த கஷ்டம். இந்த இயேசுக்காக வாழணும்னு நினைக்கிறப்ப தான் இந்த கஷ்டம். நான் பல முறை இந்த கல்வனை குறித்து வாசிக்கும் போதும் பிரசங்கிக்கும் போதும் நான் என்ன யோசிப்பேன்னா, இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே ரட்சிப்பை கேட்கும்படியாக அவரிடத்தில் அவன் எண்ணத்தை கண்டான். இப்ப அவர் 5000 பேரை போஷிக்கிறத பார்த்து இவன் ரட்சிக்கப்பட்டிருந்தான் அப்படின்னா புரிந்து கொள்ளலாங்க. லாசரு உயிரோட எழுப்பினதை பார்த்து இவன் ரட்சிக்கப்பட்டானா என்ன பண்ணலாங்க? புரிந்து கொள்ளலாம். அவர் கடல் மீது நடந்ததை பார்த்து அவரிடத்துல என்னை ரட்சியும் என்று இவன் கேட்டிருந்தால் என்ன பண்ணலாங்க? அப்ப அந்த சமயத்துல அவன் என்ன பண்றான்? கிறிஸ்துவின் வல்லமை அவன் என்ன பண்றாங்க? பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனா அவன் சிலுவையிலிருந்து இவரை பார்த்து என்னை ரட்சியும் என்று சொல்வானே என்றால் அதுக்கு ஒரே ஒரு காரணம், இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களை அவன் நோக்கி பார்க்கவில்லை, அவருடைய வார்த்தைகளை அவன் கவனமா கேட்கிறான். அவர் ஏறெடுத்த அந்த ஜெபம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அந்த 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 ஒரு வாக்கியத்தை கேட்டவனே இவனுக்கு என்ன பண்ணிருச்சுங்க? புரிஞ்சு போயிருச்சு. என்னுடைய பாவத்தை மன்னிக்க கூடிய திறனுடையவர் யாருங்க? இவர். அவனுடைய நம்பிக்கையை பாருங்களேன். இப்போ அவன் ஒருவேளை நினைச்சிருக்கலாம், நான் பண்ண பாவத்துக்கு தான் இந்த தண்டனை, நான் செத்து போயிறேன் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சு செத்துருக்கலாம். ஆனால் அந்த மரிக்கும் தருவாயிலும் கூட இந்த நிலையிலிருந்து என்னை இயேசுவால என்ன பண்ண முடியும்? காப்பாற்ற முடியும். அது முற்றிலும் நம்பிக்கையற்ற சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போறாங்க. அந்த இடத்துல அவனுக்கு என்னங்க நம்பிக்கை? ஆனா அந்த இடத்துல இருந்து இயேசு கிறிஸ்து தன்னை ரட்சிக்க முடியும்னு சொல்லி அவன் என்ன பண்ணாங்க? அதுதான் கிறிஸ்துவனுடைய வல்லமை. அது என்ன வல்லமைங்க? லாசருவினுடைய கல்லறைக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து போய் நிக்கிறப்போ, ஐயோ இவன் மரித்து எத்தனை நாள் ஆயிடுச்சு? 4 நாள் ஆயிருச்சு. கல்லறையை திறந்தா என்னங்க? நாரும். இந்த உலகத்தால் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு என்னுடைய வாழ்க்கையே நாசமா போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சாலும் அந்த இடத்துல இருந்து கிறிஸ்துவால நம்மை உயர்த்த முடியுங்க. இதுதான் ஏசாயா தன்னுடைய தீர்க்கதரிசன புத்தகத்தில் ரொம்ப அழகான ஒரு பதத்தை பயன்படுத்துறேன். சாம்பலுக்கு சிங்காரம். எதுக்கு சிங்காரம்ங்க? சாம்பலுக்கு. பியூட்டி ஃபார் தி ஆஷஸ். நம்ம சமைக்கிறோம், சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த விறகு என்ன பண்ணுதுங்க?
சாம்பலா மாறுது. அந்த சாம்பலை யாராவது கூட்டிட்டு வந்து ஷோகேஸ்ல வைப்பாங்களா? அந்த சாம்பலை என்ன பண்ணுவாங்க? தூக்கி எறிஞ்சிருவோம். ஆனால் அந்த சாம்பலுக்கும் சிங்காரத்தை கொடுக்க இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் இருக்காருங்க? வல்லவராய். அந்த கள்வனுக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுக்க இயேசு கிறிஸ்து அர்ப்பம். நம்மள எத்தனை பேர் இதை நம்புகிறோம்? நிறைய நேரத்தில் நம்ம சர்ச்சுக்கு வரும்போதும் சரி, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் சரி, நாம் சுய பரிதாபம் உடையவர்களை, இதுக்கு மேல என்னுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைங்க, இதுக்கு மேல ஒண்ணுமே என்னதுங்க இல்ல. நீங்க நினைச்சு பாருங்க, 38 வருஷமா ஒருத்தன் படுக்கையா இருக்கிறாங்க. எத்தனை வருஷமாங்க? 38 வருஷமாக. அந்த 38 வருஷமா படுக்கையா இருந்தவன்ட்ட இயேசு கிறிஸ்து நீ சுகம் பெற வேண்டுமான்னு சொல்லி கேட்கிறாரு. ஆமா, எழும்பி நட. அவன் எந்திரிச்சு நடக்கிறான். எத்தனை வருடங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. எத்தனை வருஷங்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே படுத்த படுக்கையிலே இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. உங்களிலே எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை இழந்து ஒன்றுமே இல்லை, எல்லாம் முடிந்தது என்று எண்ணத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கல்வனை போல, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தரணும். இயேசு கிறிஸ்து அவனுக்கு கொடுத்த பதில் பாருங்களேன். இன்றைக்கு நீ என்னோடு கூட, you will be in paradise with me. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்களேன். இது எதை காண்பிக்கிறது என்றால், வழக்கமாக சிலுவையில் ஒருத்தன் அறையப்பட்டானே என்றால் அவன் மரிப்பதற்கு ஏறக்குறைய 3 நாட்கள் ஆகுங்களாம். அவன் ஏன்னு சொல்லி கேட்டோம்னா, முதலாவது அவனுடைய உடம்புல இருந்து என்ன பண்ணுவாங்க? ரத்தம் வந்து கசியும். ரத்தம் கசிய 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 அவனால் சுவாசிக்க முடியாத ஒரு சூழல் உருவாகும். அந்த சுவாசிக்க முடியாத ஒரு சூழல் உருவாகும் போது அவனுடைய இரத்த நாணங்கள் வெடிக்கும். அந்த இரத்த நாணங்கள் வெடித்து அவனுடைய இருதயம் வந்து என்ன பண்ணுவாங்க? நிற்கும். அதுக்கப்புறம் தான் அவன் மரிப்பான். அதுக்கு 72 மணி நேரம் வரை தேவைப்படும். எவ்வளவு கொடுமை அந்த சிலுவை மரணம். ஆனா இயேசு கிறிஸ்து அவனுக்கு கொடுத்த ஒரு பாக்கியம் என்ன தெரியுங்களா? அவன் எந்த நிமிஷம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து என்னை ரட்சியும் என்று கேட்டுக்கொண்டானோ அந்த நிமிஷமே தேவன் அவனுடைய பாவங்களை என்ன பண்றாருங்க? மன்னித்து அவனுக்கு மரணத்தை ஒரு ஆசீர்வாதமாக கொடுக்கிறாரு. நீ இதுக்கு மேல என்ன பண்ண வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். என்னோடு கூட நான் போறப்போ ஒன்னையும் நான் என்ன பண்ண போறேன்? கூட்டிட்டு போக போறேன். எனக்கு அன்பானவர்களே, அநேக வேளைகளிலே நம்முடைய கடந்த கால பாவத்தை நாம் குறித்து தேவன் என்னை ஏற்றுக்கொள்வாரா, தேவன் என்னை மன்னிப்பாரா, தேவன் என்னை பயன்படுத்துவாரா, தேவன் என்னை ஆசீர்வதிப்பாரா என்ற தயக்கமும் குழப்பமும் நம்முடைய மனதில் இருக்கலாம். ஆனால் இந்த கல்வனுடைய வாழ்க்கை நமக்கு எதை சொல்லுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து, அதாவது பிதாவானவர் வேதத்திலே, நான் உன்னுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் மன்னித்து இனி நான் அதை நினையாது இருப்பேன் என்பது என்னதுங்க? உண்மை. இவன் என்ன குற்றம்? அவன் ஒருவேளை கற்பழித்துட்டு சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறானா, கொலை செஞ்சுட்டு சிலுவையில் தொங்கிட்டு இருக்கானா, திருட்டு தொழில் செஞ்சுட்டு சிலுவையில் தொங்கிட்டு இருக்கானா, நமக்கு தெரியாதுங்க. இப்ப தூக்கு தண்டனை என்பது எளிதில் ஒருத்தனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க. இப்போ அந்த சாத்தான் குல வழக்கில் 9 போலீஸாருக்கு தூக்கு தண்டனை அப்படின்னா, நினைக்கிறேன் எத்தனையோ வருஷம் கழிச்சு இப்போதான் தூக்கு தண்டனையே வந்து என்ன பண்ணியிருக்காங்க? நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க. எனக்கு மறந்துருச்சு, கடந்த ஒரு வழக்கை சொல்லி நியூஸில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் தூக்கு தண்டனை என்ன பண்ணியிருக்காங்க? கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரோமர்கள் சிலுவையை என்ன பண்ணாங்க? வெறுத்தாங்க. சிலுவை மரணமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரோமர்கள் என்ன பண்ணாங்க? விரும்பினார்கள். அப்போ ஒருத்தன் அவங்க சிலுவையில் ஒப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அவன் அவ்வளவு கேடு கெட்டவனா இருக்கணும். அவனை தான் சிலுவையில் என்ன பண்ணுவாங்க? அதான் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று. இப்போ இயேசு கிறிஸ்துவை கூட பிலாத்து சிலுவையில் அறையணும்னு என்ன பண்ண கிடையாதுங்க? விரும்ப கிடையாது. யூதர்கள் தான் இவனை சிலுவையில் அறைய வேண்டும், சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி வற்புறுத்தி அவர் என்ன பண்ணாங்க? அநியாயமாக சிலுவையிலே அறைந்தார். ஆனால் இந்த கல்வனோ அவன் செய்த பாவத்திற்கு தக்க தண்டனையை பெற்றுக்கொண்டான் என்று அவனே தன்னுடைய வாயினால் என்ன பண்ணா சொன்னா. ஆனால் இயேசு கிறிஸ்து, உன்னுடைய பாவங்களை நான் மன்னித்து மறந்து விட்டேன், இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் போதும், இனி நீ ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டாம், நீ என்னோடு கூட பரதேசில் இருக்க வேண்டும். எப்படி அந்த கெட்ட குமாரன் தன்னுடைய தகப்பனிடத்துல வந்து ஐயோ என்று புலம்பின உடனே அந்த தகப்பன் அவனை பார்த்து, இனஃப் சன், போதும், உன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக நீ பட்ட கஷ்டங்கள் என்னது? போதும். உன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக நீ பன்றியின் தவிட்டை திண்டது என்னது? போதும். உன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக நீ பட்ட அவமானங்கள் போதும். நீ என்னிடத்தில் வந்து விட்டாய், இனி நீ அவமானப்படக்கூடாது.
இனி நீ சாப்பாட்டுக்கு இல்லாம அலையக்கூடாது, இனி நீ ஆதரவு இல்லாம இருக்கக்கூடாது. யூ ஆர் மை சன், உன்னை நான் உயர்த்துவேன். நீங்க நினைச்சு பாருங்க, அந்த சிலுவையில் அவன் அறையப்படும் போது அவனுடைய வாழ்க்கை இப்படி தலைகீழாக மாறும் என்று அந்த கல்வன் நினைத்து பார்த்திருப்பாங்களா? இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் கல்வாரியில் இருந்து பரலோகத்திற்கு அவன் என்ன பண்றாங்க, எடுத்துக்கொள்ளப்பட்டான். இன்றைக்கு யாரெல்லாம் அந்த இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோமோ, நம்முடைய வாழ்க்கை, கடந்த கால வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அது எல்லாவற்றையும் மாற்றி நம்மை உயர்த்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். நமக்கு வாழ்வளிக்கும் தேவனாய் அவர் இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கும் தேவனாய் அவர் இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை துடைக்கும் தேவனாய் அவர் இருக்கிறார். இதுவே இயேசு கிறிஸ்துவின் மாற்றமில்லாத அன்பு. அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போதும் கூட தனக்காக அழாமல் நம்முடைய பாவத்திற்காக அவர் அழுதார். அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது கூட தன்னை மரணத்திற்குள்ளாக துன்பப்படுத்தினவர்களுக்காகவும் அவர் என்ன பண்ணாருங்க, ஜெபித்தார், அவர்களையும் நேசித்தார். அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த வேளையிலும் கூட தன்னை நோக்கி என்னை ரட்சியும் என்று கேட்டுக்கொண்டவனே ரட்சித்த உன்னதமான இரட்சகர் அவர். இன்றைக்கும் அதே அன்பை நம்முடைய பாவங்களுக்காக இன்றைக்கும் அவர் புலம்பிக் கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் அவருக்கு விரோதமாக பாவம் செய்யும் போதும் கூட நாம் அழிக்கப்படக்கூடாது என்று நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் அவர் இருக்கிறார். இன்றைக்கும் கூட அந்த கல்வனை போல நாம் அவரை நோக்கி பார்ப்போமே என்றால் நம்மை ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவருடைய ரட்சிப்பை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க தேவன் தாமே நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. ஆமென்.